என்ன வருண், நம்ம ஜி தமிழ்நாடு வந்திருக்காரு, ஏதாவது சிறப்பா அறிவிச்சுட்டு வந்துருப்பாரு. அவரு தான் தண்ணி குடிப்பாரு, நீங்க ஏன் தண்ணி குடிக்கிறீங்க? ஆனா ரொம்ப சிறப்பா ஒண்ணு அறிவிச்சுட்டு தான் கிளம்பி வந்திருக்காரு. என்ன மேட்ரு? என்ன மேட்டர்னா, அவங்க கோவைக்கு தானே வராரு. இனிமே கோவை மக்களுக்கு மெட்ரோ கிடையாது, கோவைக்கு வர்றது பத்தாதுன்னு மதுரைக்கும் கிடையாதுன்ட்டாரு மெட்ரோவை. மேபி அவரு தனி விமானம் வச்சிருக்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனி விமானம் தான் வாங்கி தர போறாரா, திட்டம் வச்சிருக்காரா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. நண்பர் எதுவும் கம்பெனி ஆரம்பிக்கிறாரா? விமான கம்பெனி இல்ல அப்படின்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா அதுல வருத்தப்படுறது ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோவேன். சென்னை மெட்ரோல டக்குன்னு வந்துடுன்னு வச்சுக்கோ ஆபீஸுக்கு, இருந்தா கூட ஒரு டவர் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு போன் பேச முடியல, ஒரு ரீல்ஸ் பார்க்க முடியல. டிஜிட்டல் இந்தியால ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 24 மணி நேரமும் போன் பேச உரிமை இருக்கு அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்காக வேணான்ட்டாரா மெட்ரோவை? அதுதான் நினைக்கிறேன் நானு. இருக்கும் இனிமே டவரை வந்து அடியில அண்டர் கிரவுண்ட்ல புதைச்சிட்டு அதுக்கப்புறம் மெட்ரோ பணிகள் செய்யுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், குழி தோண்டணும், நல்ல பெரிய குழியா தோண்டணும், உள்ள விழுந்துடக்கூடாது. நம்ம கவனமா இருக்கணும், சூதானமா இருக்கணும், தான் கவனமா இருக்கணும் குழி பறிக்கிறவங்க கிட்ட. சரி, வெல்கம் டு தி பெர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். பிரதமர் மோடி பீகார்ல ஆட்சியில நிதிஷ்குமார் உட்கார வச்சுட்டு அப்படியே இன்னைக்கு ஆந்திரா மாநிலம் புட்டபர்த்திக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு புட்டபர்த்தியில ரொம்ப ஒரு கோலாகலமான திருவிழா. அது காரணம் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழா அங்கே வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு. 1926 நவம்பர் 23 வந்து புட்டபர்த்தியில் வந்து பிறந்தாரு. அவர் ஏழை மக்களுக்காக, அதே மாதிரி கல்விக்காக சத்ய பாபா அறக்கட்டளையின் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 140 நாடுகள்ல இருந்து அங்க பக்தர்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க. தொடர்ந்து 10 நாட்கள் கோலாகலமா நடக்க போகுது. இன்னைக்கு பிரதமர் மோடி வந்திருக்காரா, 22 பிரசிடென்ட் வர போறாங்க, 23 டெப்டி பிரசிடென்ட் வர போறாங்க, அமைச்சர்கள் வர போறாங்க, முக்கியமா எல்லாருமே வந்து குழுவ போறாங்க. சாய்பாபா பக்தர்கள் எல்லாம் பூரிச்சு போறாங்க அங்க. ஓகே, இன்னைக்கு பிரதமர் மோடியோடைய விழாவில் சச்சின் டெண்டுல்கர், ஐஸ்வர்யா ராய் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஐஸ்வர்யா ராய் பேசுறப்ப இனம் ஒன்றே அது மானுட இனம், மதம் ஒன்றே அது அன்பின் மதம், மொழி ஒன்றே அது உள்ளத்தின் மொழி அப்படின்லாம் வந்து பேசியிருக்காங்க. அவங்க ஒரே ஒரு மதம் தான் இருக்கு, அது அன்புதான்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி காலத்தொட்ட ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காங்க. ஆமா, கடவுள் எல்லா பக்கமும் இருக்காருங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி அங்கதான் இருந்தாரு, அங்க கொஞ்சம் இறுக்கமாவே இருந்தாரு. அதுக்கப்புறம் இங்க கிளம்பி வரும்போது உற்சாகமா வந்தாரு கோவைக்கு வந்து வரும்போதே வந்து அந்த பூவை அள்ளி வீசினாங்க அவர் கார் மேல. அது அந்த செக்யூரிட்டியில உள்ளவர் தொடச்சிட்டே வந்தாரு. அப்படியே ஒரு ரோட் ஷோ மாதிரி வெளியே எப்பயும் கை காட்டுவாரு. ஒருவேளை இந்த எஸ்ஓபிலாம் இன்னும் வரலங்கிறதுனால வெளியே கை காட்டலையான்னு தெரியல, கண்ணாடியில இருந்தே கை காட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த விழா நடக்கிற தமிழ்நாட்டுல ரோட் ஷோல கை காட்டக்கூடாதுன்னு விதி இருக்கே, டிஎம்கே போட்ட விதி. அதனாலதான் வந்து அவர் வந்து இல்ல, அந்த நீதிமன்றத்திலயும் அந்த வழக்கெல்லாம் இருக்கிறதுனாலே என்னமோ, ஆனா ரோட் ஷோ பண்ணிட்டாரு, உள்ள இருந்தே வந்து கை காட்டிட்டாரு. எப்பயும் அப்படி தொங்கிட்டே வருவார்ல, அந்த மாதிரி வரல. அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கொடிசியா மைதானத்துல அந்த கண்காட்சி, இயற்கை வேளாண் கண்காட்சியை தொடங்கி வச்சாரு. அந்த மாநாட்டையும் தொடங்கி வச்சாரு. அங்க விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் பேசும்போது பிரதமர் மோடி வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அவர் இயற்கை வேளாண்மை வந்து ஆதரிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியெல்லாம் பேசியிருந்தாரு. அப்புறம் பாரத ரத்னா கொடுக்கணும் நம்மாழ்வாருக்கு அப்படிங்கிற கோரிக்கையும் விவசாய சங்கம் சார்பில் வச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு மாட்டு வண்டியும் பரிசா கொடுத்தாங்க பிரதமர் மோடிக்கு. மாட்டு வண்டியா? அவர் எவ்வளவு பெரிய விமானத்துல போய்கிட்டு இருக்காரு. அந்த மாட்டு வண்டி ஓட்ட முடியாது, ஒரு நினைவு பரிசு மாதிரி, நினைவு சிட்டம் மாதிரி கொடுத்துட்டாங்க. தெளிவா சொல்லுப்பா, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். அதுதான். அப்புறம் வந்து பிரதமர் மோடி பேசியிருக்காரு. நான் யோசிச்சு போறேன், மாட்டு வண்டியில போனா எப்படி இருக்கும். பண்ணுவாரு, அது சீரெல்லாம் எடுத்துட்டு போற பாட்டாச்சே. சரி, வேற எல்லாம் பண்ணுவாரு அந்த மாதிரி. அவர் என்ன பண்ணாத கெட்டப்பா, இது ஒண்ணுதான் பண்ணல. சரி, அது கூடிய விரைவில் எதிர்பார்ப்போம். சரி, அவர் ஸ்பீச்சுக்கு வருவோம். இங்க வந்தோன்னா அவருக்கு வந்து ஒரு பீகார் காற்று வீசுற மாதிரி இருக்கு இங்க லைட்டா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா விவசாயிகள் பச்சை துண்டை ஆட்டி என்னை வரவேற்றாங்க அப்படின்ட்டு. அது காரணம் இருக்காது, சார் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த வாசனை அடிக்குது, லைட்டா காத்தடிக்குது இங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஸ்பீச் ஆரம்பிச்சாரு. அப்போ 2 சின்ன குழந்தைகள், சிறுமிகள் வந்து ஒரு இதை காட்டியிருக்காங்க, ஒரு பதாகையை காட்டியிருக்காங்க. அதுல என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னா, நாங்க கிராஜுவேட் ஆகும்போது இந்தியா வந்து 2வது பெரிய பொருளாதார நாடா இருக்கும், நாங்க ரிட்டையர் ஆகும்போது இந்தியா முதல் பெரிய பொருளாதார நாடா இருக்கும், உங்களோட விஷனுக்கு நன்றிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. இதை ஜி கரெக்டா கேப்சர் பண்ணி
என்னமா கிராஜுவேட்டுங்கிற வார்த்தையை பார்த்துட்டாரா? கிராஜுவேட், நானும் ஒரு கிராஜுவேட். ஆமா, டபுள் டிகிரி வாங்கின கிராஜுவேட். ஆமா, அதை தாண்டி நம்ம விஷனெல்லாம் பாராட்டியிருக்காங்களே, பெரிய பொருளாதார நாடு ஆகும்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா பாராட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பதாகையை பார்த்து பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் எனக்கு தமிழ் கத்துக்க முடியலையே, தெரியலையேங்கிற அந்த வருத்தம் இருக்கு. ஆனா PR பாண்டியன் ரொம்ப அருமையா பேசினாரு. எனக்கு தமிழ் தெரியலனாலும் அவர் உணர்வு எனக்கு புரிஞ்சுது. அது ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அது என்ன பேசினாருன்னு கொடுங்கன்னுலாம் கேட்டிருக்காரு. அதே மாதிரி கையெல்லாம் கொடுத்தாரு. பாண்டியன் பேசி கையெல்லாம் கொடுத்து சூப்பர் சூப்பர் அப்போ அப்படின்லாம் சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, இந்த ஊடு பயிர் விவசாயத்தை நம்ம வந்து ஆதரிக்கணும். ஒரு பயிர் வேளாண்மையில இருந்து வெளியே வந்து ஊடு பயிர் விவசாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இயற்கை வேளாண்மை இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமானது, அது என் இதயத்துக்கு நெருக்கமானது. எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணணும், ரசாயனம் வந்து நம்ம நிலத்துக்கு ஆபத்துன்னெலாம் அதை பற்றியும் பேசியிருந்தாரு. ஸோ பெரிய அரசியல் இல்லை. அதுக்கப்புறம் முடிச்சு கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா வேளாண் மாநாடு அப்படிங்கிறதுனால அந்த பீகார் காற்று மட்டும்தான் வீசுறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இது வந்து பல மாநிலங்கள்ல இருந்து விவசாயிகள் வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து 50 வேளாண் விவசாயிகளோட கருத்தரங்கள்லாம் வந்து நடக்க போகுது. விவசாயிகளுக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு மாநாடு தான். மெயினாக நடத்துனதுக்கு காரணமே அந்த 21வது தொகை, இந்த 6000 ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதையும் அங்கிருந்தே தொடங்கி வச்சிருக்காரு. அதுக்குதான் வந்திருக்காரு அவர். அந்த தவணைக்காக தான் பெரிய போர்டே தான் வச்சிருந்தாங்க. ஆமா, 18,000 கோடி. பிரதமர் மோடி வந்து ஏர்போர்ட்ல இறங்கினோடனே எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருக்காரு. அரசு சார்பில் அமைச்சர் சாமிநாதன், RN ரவி தலைமையில தான் இந்த மாநாடுலாம் நடக்குதாமா. அவரும் போய் அங்க வந்து பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரு. அவர் போய் பூங்கத்தெல்லாம் கொடுத்து வரவேற்றிருக்காரு. முக்கியமா GK வாசன் அவருமே எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல நின்னது வேலுமணி கூட இல்ல, GK வாசன் தான் பக்கத்துல நின்று. இப்பதான் நேத்தே சொன்னோம். ஆமா, அவரை பார்க்காம போயிட முடியுமா? வாய்ப்பே இல்ல. ட்ரம்ப் வந்தா கூட GK வாசனை பார்த்தா இங்க இருந்து கிளம்பணும். அடுத்து ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. சிக்கு புக்கு ரயில், அந்த மேட்டருக்குள்ள மெட்ரோ மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா, மெட்ரோ தான் வேணுமா கொடுக்குற மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது அடுத்த செய்தியில பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாக்சிம் கார்கியோட தாய் நாவல், அது வந்து விகடன் பிளேல ஆடியோ பாட்காஸ்டா இருக்குது. ரஷ்ய மக்களோட அந்த வழியை வந்து பதிவு பண்ண ஒரு முக்கியமான நாவல். அது வேணுங்கிறவங்க கேட்கலாம். அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. மெட்ரோ வசதி இருக்கிற மாநகர மக்கள்கிட்ட கேட்டா தெரியும் மெட்ரோங்கிறது எவ்வளவு வசதியா இருக்கு அப்படின்னு. ஏன்னா சென்னையில மெட்ரோ வரத்துக்கு முன்னாடியும் நம்ம ஆனந்தன் ஆபீஸுக்கு பைக்ல வந்துகிட்டு இருந்தோம். ஆமா, மெட்ரோ வந்ததுக்கு பிறகு மெட்ரோல வந்துகிட்டு இருக்கோம். முன்னாடி எல்லாம் வேளச்சேரி ஆதம்பாக்கத்துல இருந்து இங்க வர்றதுக்கு குறைஞ்சது 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலதான் ஆகும். மெட்ரோ வந்ததுனால 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ள வர முடியுது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு நம்ம டைம் ஒரு 45 மினிட்ஸ் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறது மெட்ரோ. அதை தாண்டி அந்த வெயில் டென்ஷன்ல இருந்து நம்மளை காப்பாத்தி விட்டுருக்கு. ஆனா அந்த அதான் நம்ம பைக்ல எல்லாம் வந்தோம்னா சைதாப்பேட்டையை தாண்டிடுவியா நீன்ட்டு டிராபிக் நிக்கும். சரி, இப்போ குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா இப்பயுமே டிராபிக்கா தான் இருக்கு. அப்ப மெட்ரோ இல்லைன்னா இன்னும் எவ்வளவு டிராபிக்கா இருக்கும், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும் சென்னைக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க முடியுது. நிச்சயமா அதேதான் மதுரையில கொண்டு வர போறாங்க, கோயம்புத்தூர்ல கொண்டு வர போறாங்கன்னு அந்த திட்டம் பேசப்படுறப்பே நம்ம ரொம்ப சந்தோஷம். ஓகே, நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி அந்த மக்களுக்கு கிஃப்ட் கிடைக்க போது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இதோடைய திட்ட அறிக்கை எல்லாமே 2023 போட்டு அனுப்பி விட்டாங்க மத்திய அரசுக்கு. இப்போ இவ்வளோ காலமா அப்படியே டேபிள்ல வச்சு மேசையில் அழகு பார்த்தவங்க ரிஜெக்டட்னு வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. RN ரவிட்ட எதுவும் பேசியிருப்பாங்களா? அதுவும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வராரு, கோவைக்கே வராரு. நேத்து ரிஜெக்ட் பண்ணி வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதான் கோவையோட MP கணபதி ராஜ்குமார் என்ன சொல்றாருன்னா, பாட்னால இருக்கு, போபால்ல இருக்கு, அங்க 20 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்கன்னு கேக்குறாரு. ஏன் 20 லட்சம் வருதுன்னா அந்த ரிஜெக்ட்டுக்கு காரணம் 20 லட்சம் தான் சொல்றாங்க. ஆமா, ஏன்னா மக்கள் தொகை கம்மியா இருக்கான், அதுக்கு ஏத்த அளவு இல்லாத நகரமா இருக்கிறதுனால மெட்ரோ கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கோயம்புத்தூர்ல 15 லட்சம் மக்கள் இருக்காங்களாம், மதுரையில அவ்வளவுதான் இருக்காங்களாம். 2017 மெட்ரோ ஒரு நகரத்துல உருவாக்கணும் அப்படின்னா குறைஞ்சி 20 லட்சம் மக்களுக்கு மேல வசிக்கணும், அப்பதான் கொண்டு வரணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்களாம் அவங்க. சரி, இப்ப கோயம்புத்தூர்ல 30 லட்சம் மக்களுக்கு மேல இருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. மதுரையில 20 லட்சத்துக்கு மேலதான் இருப்பாங்கன்னு உறுதியா வந்து சொல்றாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாத யாருடைய தப்பு? அரசாங்கத்தோடைய தப்பு, அதுவும் மத்திய அரசாங்கத்தோடைய தப்பு. 4 வருஷம் தள்ளி போட்டிருக்காங்க. 21 நடத்த வேண்டியது கோவிட்னு சொன்னாங்க, இப்போ நடத்திருக்கலாம் 24, 23 அப்பயும் நடத்தாம இப்போ வரையும் நடத்தாமே வச்சிருக்கிறாங்க. மதுரை MP சு வெங்கடேசன் மீரட்டு, ஆக்ரா,
அப்புறம் புவனேஸ்வர், குருகிராம் இங்க எல்லாமே மெட்ரோ இருக்கு. அங்கெல்லாம் என்ன 20 லட்சம் மக்களா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பாஜக ஆள்றாங்கல்ல. அதான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஒரு கார்ட்டூனே வந்து போட்டிருக்காரு. பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல அக்செப்டடு, பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ரிஜெக்டடு அப்படின்னு போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, கோயில் நகரமான மதுரைக்கும் இந்தியாவோட மான்செஸ்டர்னு அழைக்கப்படுற கோயம்புத்தூருக்கும் நோ மெட்ரோன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசு. இது வந்து திட்டமிட்ட ஒரு அரசியல் பழிவாங்கல்ங்கிற மாதிரி தான் அந்த கார்ட்டூன்ல அவர் சொல்றாரு. நம்ம சென்னை மெட்ரோவே முடக்க பார்த்தாங்க, அதை முறியடிச்சோம், இதையும் நம்ம முறியடிச்சு மேலே வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக ஆள்ற அந்த 2ஆம் நிலை மாநகராட்சியில கூட மெட்ரோ திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியே அதுல குறிப்பிட்டிருக்காரு. இப்ப பாஜகல துணை ஜனாதிபதி எங்கிருந்து போயிருக்காரு? கோவையிலிருந்து போயிருக்காரு. கோவையில தான் அதிக வாக்கு வங்கின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்கேயே பத்தியா வச்சாங்க போற ஒரு ஆப்புங்கிற மாதிரி பேசுறாங்க எதிர்கட்சி. துணை ஜனாதிபதியை கொடுத்ததுனால இதை எடுத்துக்கிட்டாங்களா? அதான் சொல்றாங்க, துணை ஜனாதிபதியே கொடுத்தாச்சு, மெட்ரோ வந்தானே வராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, தங்கம் தென்னரசு சொல்றாரு, இந்தியாவிலேயே அதிவேகமா வளர்ந்துகிட்டு இருக்கிற டயர் 2 சிட்டின்னு பாக்குறப்ப மதுரையும் வந்து கோயம்புத்தூரும் தான், அது ஆடம்பரம் இல்ல அவசியம் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. ஆஹா, இது அவர் வசனமாச்சே, கத்தி படத்துல பேசுனது. சரி, ஓகே. முதலமைச்சருக்கு ஆதரவா நாங்க நிப்போம் வந்து சொல்றாரு, அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு பல பேரும் வந்து, அதாவது மத்தியில் ஆள்ற பாஜகவை எதிர்க்கிற எல்லாருமே வந்து இதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஆதரவாக பேசுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே, தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டாங்க. ஒரு பாயிண்டோட வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அதை திருப்பி அனுப்புனதுக்கான காரணம் வேற, இவங்க பொய்யா பரப்பிட்டு இருக்கிறாங்க, அந்த அறிக்கையில் நிறைய தவறுகள் இருந்ததுனால திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க, இதெல்லாம் பொய் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜெக்டட்ங்கிற வார்த்தை அதில் இல்லையாமா? அதெல்லாம் அது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தவறா அறிக்கை அனுப்பிட்டு ஒப்புதல் கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க, சரியா இவங்களை அனுப்ப சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் கடிதம்லாம் எழுதியிருந்தார் விவசாயிகள் தொடர்பாக. அவரே இங்கே வரும்போது நேரடியாக போய் சந்திக்கலாமே, எதுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. நேரடியாக போய் அவருடைய வீட்டுக்கே போய் அலுவலகத்துக்கே போய் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தாங்கன்னு கேட்டுட்டு தான் வந்தாங்க. கொடுத்தாங்களா? எங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து அவங்க சொல்றத அப்படி சொல்றாங்க. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்குன்னு திமுக எதிர்க்கிற கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டா, தினம் தினம் அப்படியே தமிழ்நாட்டுல பல சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ராமேஸ்வரத்துல சோரங்கோட்டை பகுதியில வசிக்கிற ஒரு மாணவி, +2 படிக்கிற மாணவி ஷாலினி, இன்னைக்கு வந்து அவங்க அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு சக தோழிகளோட வந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறப்ப முனியராஜ் அப்படிங்கிறவங்க ஒருதலை பட்சமா காதலிச்சு தொடர்ந்து அந்த மாணவிக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்திருக்கான். இன்னைக்கு என் காதலை ஏத்துக்கோன்னு டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு ஏத்துக்காதனால மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அங்கேயே சரமாரியா வெட்டி அந்த மாணவி வந்து சம்பவ இடத்துலயே வந்து உயிரிழந்திருக்காங்க. முனிராஜ் வந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. இப்ப காவல்துறையை பிடிச்சி கைதெல்லாம் வந்து பண்ணியாச்சு. இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் தரவுகளோட போட்டிருக்காரு. 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி 2021, 2022, 2023 மொத்தம் 217 பெண்கள், குறிப்பா மாணவிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல 7 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதே 60% பெண்களுக்கு எதிரான குற்றம்ங்கிறது திமுக ஆட்சியில் அதிகமாயிருக்கு. 50% போக்சோ வழக்குகளும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு வந்து பாயிண்டா வந்து வச்சிருக்காரு. இதெல்லாம் யார் பொறுப்பு? காலையில ஒரு மாணவி ஸ்கூலுக்கு கூட போக முடியாத சூழல் நிலவுதுங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அன்புமணி சொல்றது என்னன்னா, சமூக விரோதிகள் மட்டும்தான் பாதுகாப்பா இருக்காங்க திமுக ஆட்சியில அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொறுப்பு டிஜிபி விவகாரம் திரும்பியும் பேசு பொருளா இருக்கு. ஒரு நிரந்தர டிஜிபி இருந்தால் தான் அவர் ஒரு முடிவெடுக்க முடியும். முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு இப்போ உள்ள பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் திரும்ப வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெண்கள் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி சில பேர் ஒருதலை காதல்னு சொல்லிட்டு வந்து டார்ச்சர் பண்ணும்போது பெற்றோர்கிட்டையோ இல்லை ஆசிரியர்கிட்டையோ அதை முன்கூட்டியே சொல்றது, அதில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறது நிச்சயமா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பெற்றோரும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ போய் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒருத்தன் துரத்திட்டு வரான்னு சொன்னால் நம்மளை படிப்பை விட்டு நிறுத்திடுவாங்களோங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால பெற்றோரும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், மாணவிகளும் முன்கூட்டியே இந்த மாதிரி சொல்லணும். இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் கண்டிப்பாக. இன்னொரு பக்கம் மதுரையில் இந்த ஜெய்ஹிந்த்புரம் ஒரு பரபரப்பான ஒரு பகுதி தான் அது. மக்கள் நடமாட்டம் இருக்க நேரத்திலேயே அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு. என்னன்னா, முத்துமணி அப்படிங்கிற 28 வயது
இளைஞர் அவர் நண்பரோட நின்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் கும்பல் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ஓட விட்டு கல்லை வச்சு அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அந்த முத்துமணிங்கிற இளைஞரை. இப்போ காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, இவர் மேலே பல வழக்குகள் இருக்கு, அதனால வந்து நாங்க முன்பகை ஏதாவது இருக்குமாங்கிறத விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரவுடிகள் இவ்வளவு அசால்ட்டா கொலை பண்றதுக்கு தைரியம் எங்க இருந்து வருதுங்கிறது தான் எதிர்கட்சியான அதிமுக கேட்குறாங்க. ராமேஸ்வர சம்பவம் பட்டப்பகல், இப்போ நீ சொல்ற மதுரை சம்பவம் பட்டப்பகல். இப்போ சென்னையில பாக்குறப்ப சென்னையில ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்துக்கு முன்னாடி 2 ரவுடி கும்பலே மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. அது பட்டா கத்தியை வச்சுக்கிட்டு. கல்வெட்டு ரவின்னு ஒருத்தர், இவருடைய கூட்டாளி ஜீவா 2017 அவர் வந்து கொண்டுறாங்க. இது சம்பந்தமா வந்து லட்சுமணன் உள்ளிட்ட ஒரு 6 பேர் கைது பண்றாங்க. அவங்களை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்ப இந்த ஜீவாவுடைய ஆதரவு ஆட்கள் ஆகாஷ் இவருக்குலாம் 21 வயசு தான் ஆகுது. இவங்க ஒரு 6 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த கும்பல் வர்றப்ப நீதிமன்றத்துக்கு முன்னாடியே அவங்கள வந்து வெட்டுறப்ப மாறி மாறி வந்து அடிச்சுக்கிட்டு அப்புறம் காவல்துறை 2 கேங்கையும் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எந்த லெவல்ல வந்து தமிழ்நாடு சட்ட ஒழுங்குங்கிறது சீரழிஞ்சு போயிருக்குன்னு தெரியுதா இல்லையா? காவல்துறையிலேயே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமூக நீதி நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, எல்லா மேடையிலும் பேசுறாங்க சமூக நீதின்ட்டு, எல்லா அமைச்சர்களும் பேசுறாங்க. எல்லா அமைச்சர்களுமே அவங்களை எஸ்கார்ட் வருவாங்களே, அவங்க சாதிக்காரங்கள போலீஸை தான் எஸ்கார்டா வந்து நியமிக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கீங்க. ஆமா, திமுகவில் உள்ள எல்லா தலைவர்களுமே அவங்களுக்கு நெருக்கமானவங்களை யார் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அது அவங்க சாதியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து பிசி வரைக்கும் எல்லாமே அவங்க சாதிக்காரங்க மட்டும்தான் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க எப்படி வந்து சமூக நீதி மேடைக்கு பேசுறாங்க பத்தி எல்லாம் மக்களை ஏமாத்துற ஒரு விஷயம் தான். தமிழ்நாட்டில் இந்த SIR-ஆல நிறைய பேர் மண்டையை பிச்சுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. தேர்தல் ஆணையம் ஒரு தெளிவே இல்லாம ஒரு விஷயத்தை அறிவிச்சு விட்டாங்க. ஏன்னா நம்ம நாட்டோட ஆணி வேற ஜனநாயகம் தான், அதை உறுதிப்படுத்துறது இந்த வாக்குரிமை தான். அதை வந்து சரி பண்றோம் அப்படின்னா எவ்வளவு கரெக்டா பண்ணியிருக்கணும். அதெல்லாம் இல்லாம ஏதோ ஒரு தனியார் கம்பெனி நாங்க சீட்டு குலுக்கி போடுறோம், அதுல விண்ணப்பம் கொடுங்க, நாங்க பரிசு கொடுக்குறோங்கிற மாதிரி ஒரு ஃபார்மை கொடுத்துட்டாங்க. அதுல எதை எங்க ஃபில் பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. சரி, அதுக்கு வந்து போய் உதவி கேட்கலான்னு போனா கூட அங்க உள்ள BLOஸ்க்கும் அதை பத்தி தெரியாம தான் இருக்குது. இதுல வந்து சென்னையில பல குழப்பங்கள் வந்ததுனால நாங்க ஒரு ஹெல்ப் டெஸ்க் வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு BLOஸ் வச்சு ஒரு ஹெல்ப் டெஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நேத்துல இருந்து ஒரு 7 நாளுக்கு. இதுல போய் நிறைய பேர் வந்து அங்க போயிருக்காங்க. நம்ம நிருபர் ஸ்ரீராமும் அங்க போயிருக்காரு. அங்க போய் 75 வயது ஒரு வயதானவர்லாம் எனக்கு வந்து 2005 நீங்க எங்க இருந்தீங்க, எங்க ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கறாங்க. எனக்கு நினைவே இல்லை, நான் எப்படி அதை ஃபில் பண்ண முடியும்னு அவர் வந்து புலம்பி இருக்காரு. சரி, அந்த BLOஸ் கிட்ட போய் இவங்க உதவி தான் கேட்டிருக்காங்க நிறைய பேர். எங்களுக்கு வந்து இதை எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, நாங்க உதவி மையம்னா அப்படி இல்லை, நாங்க வீடு வீடா போய் கொடுத்த ஃபார்மை இங்க இருந்து கொடுக்க போறோம் அப்படின்னு அந்த BLOஸும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் உதவி மையம்னு வச்சுக்கிட்டாங்க. ஆமா, ஹெல்ப் டெஸ்க்னு போட்டுட்டு எந்த ஒரு ஹெல்ப்புமே அங்க கிடைக்கலங்கிறது தான் நம்ம நிருபர் போனதுல தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து BLOஸையும் நம்ம பெரிய குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுலேயே வந்து தெளிவான விளக்கம் கொடுக்கல. கொடுத்துருந்தா நாங்க சொல்லியிருப்போம், எங்களுக்கே தெரியாது அதை எப்படி ஃபில்அப் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நம்ம அந்த பேரு ஏற்கனவே நம்ம வாக்காளர் அட்டையில உள்ள அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்ம்ல போட்டோவுமே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2005 அந்த டேட்டா தேர்தல் ஆணையத்துக்கிட்டே இருக்கும். அது அவங்களே வந்து அதுல கொடுத்துருக்கலாம். இதை நம்ம தான் ஃபில் பண்ணணும்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இது ஏன்னு தான் நமக்கு சந்தேகமா இருக்கு. இன்னொன்று, அந்த ஹெல்ப் டெஸ்க்ல ஒரு கம்ப்யூட்டரோட கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற முக்கியமான சந்தேகமே 2002லயும் 2005லயும் நம்ம பேரோ இல்லை நம்ம அம்மா பேரோ எப்படி எடுக்கிறதுங்கிறது தான். ஆமா, அதுதான் பேசிக்கான ஒரு இப்ப டீட்டெயில் எல்லாருமே நமக்கு தெரியும். எந்த அட்ரஸ் தெரியும், எங்க இருக்குங்கிறது எல்லாமே தெரியும். அந்த பாகம் அப்ப இருந்துதான் நமக்கு தெரியாது. அதை தாங்கன்னா அதை தர மாட்டேங்கிறாங்க, அது அவங்களுக்கும் தெரியல. கம்ப்யூட்டரே இல்லாத ஒரு உதவி மையத்தை ஏதாவது வைப்பாங்களா? ஒரு ஆர்டர் வச்சோன்னா அதை பத்தி கேட்டோன்னு இப்ப சொல்றாங்க, நாங்க நாளையில இருந்து கம்ப்யூட்டர் ரெடி பண்ணிடுறோம். 25ஆம் தேதி முடிய போகுது, 25ஆம் தேதி வைக்க வேண்டியதான கம்ப்யூட்டரை. அதுதான் அந்த மாதிரிதான் நடத்துறாங்க. தேர்தல் ஆணையமே இதை சாரே அப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் வெளிநாட்டுல இருக்குங்க பல பேர் வந்து அதனால ஃபில் பண்ணவே முடியலையா. நம்ம நேர்கள் பல பேர் நமக்கு தொடர்ந்து மெசேஜ் வச்சுட்டு இருக்காங்க. OTP கேக்குது, அவங்க ஃபாரின் நம்பரை கொடுத்தா எப்படி OTP வரும்? இந்த மாதிரிலாம் சிக்கலை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அந்த வெப்சைட்ல. வெப்சைட்டே தொடங்காம தான் ஆரம்பிச்சாங்க இவங்க. அதுக்கப்புறம் தான் நடுவில் வந்தாங்க. திருப்பி ஏதோ பிரெட் ஷட் டவுன் வந்து ஆச்சா, திருப்பி பண்ணிருக்காங்களா? அது ஏதோ பயங்கரமான வளர முடியாதுல. இப்ப இதுல என்னன்னா, சண்முகம் CPM உடைய மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை வந்து கொடுத்திருக்காரு. நீங்க திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க, பாஜக ஆதரவு நிலைப்பாடு, அதனாலே ஆதரிக்காதீங்க. அதிமுகவினர் வாக்கம் அதனால பறிபோயிடும். கூட்டணி வந்து மாறலாம், ஆனா மக்களுடைய வாக்குங்கிறது எப்பயும் முக்கியம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. கருத்தா சொல்றாரு சண்முகம். ஆமா, இதை கேட்பாரா எடப்பாடி? கண்டிப்பா கேட்க மாட்டாரு. ஆனா அவரோட சகா ஒருத்தர் ராஜன் செல்லப்பா
மதுரையில் மாவட்ட செயலாளராக இருக்கார்ல, அவர் வந்து அதிமுக பாக முகவர்கள் கூட்டம், அந்த ஏஜென்ட்ஸ் கூட்டம் வந்து போட்டிருந்தாரு. அதில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமைச்சர் மூர்த்தி வந்து அவர் தொகுதிக்கான அந்த பாக முகவர்கள் கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்துக்கு தேர்தல் அதிகாரிகளான மாநகராட்சி ஆணையரும் சரி மாவட்ட ஆட்சியரும் சரி போயிருக்காங்க. இது எப்படி, இது நிர்வாகமே சீர்கெட்டு போயிருக்கு, ஒரு கட்சி கூட்டத்துக்கு இந்த மாதிரி அதிகாரிகளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நாங்களும் கூப்பிடுவோம், இந்த மாதிரி நாங்கள் கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களான்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதே மாதிரி அங்கே பேசும்போது 2011 துணை முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தார், ஆட்சி பறிபோச்சு. இப்போ வந்து துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கனால இப்பயும் ஆட்சி பறிபோகும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு உருட்டு ஓட்டியிருக்காரு. ஒரு கணக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு அவரோட பங்குக்கு. ஆமா, நேற்று வந்து டெல்லியில கார்கே தலைமையில் ஒரு கூட்டம் வந்து போட்டாங்க, சாரை எப்படிலாம் எதிர்க்கலாம் அப்படின்ட்டு. இப்ப டிசம்பர் மாசம் ராம்லீலா மைதானத்துல ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த போறாங்களாம் காங்கிரஸ் கட்சி அங்க. நேற்று அதே மாதிரி தமிழ்நாட்டுல இந்த வருவாய் ஊழியர்கள் தான் இந்த சாருங்கிற பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க பெரிய ஒரு பந்து நடத்தினாங்க, ஒரு நாள் வேலை நிறுத்தம் மாதிரி பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் இருப்பாங்களே அவங்களுக்கு 6000 ரூபாயா இப்ப 12000 ரூபாய் உயர்த்த போறாங்களாம். அதே மேற்பார்வையாளருக்கு 12000 ரூபாயில இருந்து 18000 ரூபாய் ஆக்க போறாங்களாம். அவங்க மனம் குளிர்ற மாதிரி ஒரு நாள் போராட்டத்துக்கு ஒரு பரிசு கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் சொல்லி அரசாங்கத்தை பண்ணதா சொல்லியிருக்கு தமிழ்நாடு அரசு. தமிழிசை சவுந்தரராஜன் போற இடத்தெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்கல்ல, இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த பீகார் தேர்தல் வந்து சில விஷயங்களை இங்க இருக்கவங்களுக்கு ஒரு பாடமா சொல்லியிருக்கு. சார் நடந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, இங்கேயும் நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க, இறந்தவங்களுக்குலாம் திமுக காரங்க ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீக்கிட்டா இங்க என்டிஏ ஆட்சி வந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியலுக்கு அங்க அடி விழுந்திருக்கு தேஜஸ்வி யாதவுக்கு. அது மாதிரி உங்களுக்கும் இங்க வந்து ஒரு எச்சரிக்கை இருக்கு. அதே மாதிரி புதுசா வந்தவங்களும் அங்க அடிதான் வாங்கியிருக்கிறாங்க பீகார்ல தேர்தலில். விஜய்க்கும் இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. விஜய் என்டிஏ பக்கம் தான் போக போறாருன்னு அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பாவும் சொல்றாரு, அது நடந்தா நல்லா இருக்கும்னு. நயினார் நாகேந்திரன் வந்து அவரோட வாக்கு பழிக்கட்டும் அப்படின்றாரு. அப்பாவும் சில கணக்குகளோட தான் சொல்றாரு. இப்போ 19 சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, சாருக்கு எதிராக தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் பண்ணாரு தாவேகா, விஜய் கூட வந்து பேசியிருந்தாரு. ஆனா சாருக்கு எதிராக எங்க நடத்தியிருக்கணும், எங்க மனு கொடுத்துருக்கணும், தேர்தல் ஆணையர்கிட்ட மனு கொடுத்துருக்கணும், அதை கொடுக்கவே கிடையாது. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டுருக்கணும், அதையும் பண்ணவே கிடையாது. இங்க மாநில அரசு எதிர்த்து வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு அவரு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து RSS உடைய ஒரு அஜெண்டா தான், அதை நோக்கிதான் போறாரு. சீக்கிரம் பிஜேபி உடனே ஜாயின் பண்ணிடுவாருங்கிறாரு. ஆமா, இந்த பக்கம் காங்கிரஸ் அவர் எங்களுக்கு புதுசு இல்லை பழசுதான், அவரோட நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னு ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம்லாம் சொல்றாங்க. அவரை சுத்தி ஏதோ நடந்துகிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டுல. ஏன் காங்கிரஸ் ஆசைப்படுறாங்கன்னா, அவர் தான் ஆட்சியில பங்கு கொடுக்குறேன்னு இருக்காருல்ல, விஜய் சொன்னதா, கூட்டணியில பங்குன்னு. அடடா சூப்பரா இருக்கு, நம்ம எப்படியும் உட்கார முடியாது, எல்லாரும் வேலை பார்க்கணும், வேர்க்கும் நகரசிச்சிக்காரங்களுக்கு. அது விஜய் சவாரி பண்ணி நம்மளும் ஒரு அமைச்சராயிடலாம்னு பல பேர் ஒரு ஆசை இருக்கு. ஜெயிச்சாதான் ஆட்சியில பங்குங்கிறது தெரியும்ல காங்கிரஸ்க்கு. அதெல்லாம் தேவையில்லைப்பா அவங்களுக்கு, அது கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல, அவ்வளவுதான். அதனால நாங்க விஜய் கிட்ட ஒரு துண்டை போட்டு வச்சிருக்கோம். தேமுதிக தான் சொல்றாங்க ஆட்சியில உட்காருவோம் அப்படிங்கிறாங்க, அதுவுமே விஜயோட ரூட்டு தான் தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து விசிகாவுடைய ஆரம்பத்துல அவங்க சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிறது தான். ரவிக்குமார் MP என்ன சொல்லியிருந்தாருன்னா 2026 வாய்ப்பு இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டாரு அவரு. ஆனா இப்போ வந்து திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதுவுமே இருக்கு, ஆட்சியில பங்கு நாங்க கேட்டுட்டு தான் இருப்போம் அவர் சொல்றாரு. கேட்டுட்டு தான் இருப்போம், அவங்க கொடுக்க மாட்டாங்க, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த கூட்டணியில் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற விஷயம் அது ரொம்ப காலமா இருக்கதான் செய்யுது. சரி, இன்னொரு பக்கம் கமல் வந்து ஏன் ரிமோட்டை தூக்கி டிவியில எரிஞ்சிட்டு அங்கேயே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. தெரியுமே நமக்கு, ஒரு MP சீட் கொடுத்தனால போயிட்டாரு, அவ்வளவுதானே. இல்ல தனியா பார்த்தாரு, ஒன்னும் செல்படுக்கல, போயிட்டாரு. இல்ல ஒண்ணு சொல்லியிருக்காரு, அது இப்போ எப்படி புரியுமா புரியலையான்னு நமக்கே புரியல. அதை கேட்கும் போது சொல்லுங்க கேட்போம். என்னன்னா, அந்த ரிமோட்டை தூக்கி எரிஞ்சாருல, அந்த ரிமோட்டை வேற ஒருத்தன் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். யாரு யார குறிப்பிடுறாரு, பிஜேபின்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ரிமோட் நம்ம மாநிலத்துலதான் இருக்கணும், நம்ம மாநிலத்தோட அதிகாரத்தை பறிக்க பாக்குறாங்கிற மாதிரி ஒரு இது பிஜேபி வந்து இருக்கிறதுனால நாங்க வந்து திமுக கூட்டணிக்கு வந்தோன்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். கடவுள் பாதி மிருகம் பாதி, புரிஞ்ச மாதிரி இருக்கு புரியாத மாதிரி இருக்கு. ரிமோட் மாநிலத்துல ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டு ஒரு டிவியை உடைச்சிட்டேன், ஒரு சீட்டை வாங்கிட்டேன். ஆனா அவரே மாநிலத்துல இல்ல, டெல்லிக்கு போயிட்டாரு MP ஆகி, அந்த நிலைமையில இருக்கு. எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, டயர்ட் ஆகுதா இல்லையா? இதான் ஒருத்தர் அரசியல் வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் நாசமா போறதுன்னு போட்டு ஒரு படத்தை போட்டிருக்காங்க.
சார்ஜ் போட்டே போன் பேசுறதா? அது எங்கேயோ மேல உட்காந்து. டாட், ரிமோட்டுக்கு பேட்டரி அவங்க காசு கொடுத்தனே வாங்கினியாடா? நீ கொடுத்த காசுக்கு தீனி வாங்கிட்டேன். பேட்டரி வெயில்ல சார்ஜ் ஏறுது, வெயிட் பண்ணுகிறாங்க. நம்ம சின்ன வயசுல பேட்டரிக்கு சார்ஜ் போட்டோம்ல. உணவு, உடை, உறைவிடம். சி டைப் சார்ஜர். அமெரிக்காவிடமிருந்து முதல் முறையாக எல்பிஜி இறக்குமதி செய்யும் இந்தியா. செய்தி அதெல்லாம் இருக்கட்டும், கேஸ் விலை குறையுமா குறையாதா அதை மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் குறையாதுங்க, கூடாம இருந்தா சரி. இன்னைக்கு யாருக்கு விருது அப்படின்னா நம்ம ஜிக்கு தான். ஜிக்கு சிக்கு புக்கு ரயிலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லா பக்கமும் போய் அவர் தான் பச்சை கொடி ஆட்டி ரயில ஓட விட்டுக்கிட்டு இருப்பாப்புல. இங்க மட்டும் சிவப்பு கொடி ஆட்டியிருக்காரு. ஆமா, சிவப்பு கொடி ஆட்டியிருக்காரு. நம்ம கூட பச்சை கொடி கொடுக்க தயாரா தான் இருக்கிறோம், மதுரையிலயும் சரி கோயம்புத்தூர்லயும் சரி. ஆனா என்னமோ அவருக்கு பிடிக்கல தமிழ்நாட்டை கண்டா. அதனால நமக்கு வந்து சிக்கு புக்கு ரயில்னு சொல்லிட்டு வேற போன ட்ரெயினை கிளப்பிட்டு ஃபிளைட்டை கிளப்பிட்டு போயிட்டாரு அவரு. ஆமா, அதனால ரயில் வேணும், மெட்ரோ ரயில் வேணுங்கிறதுக்காக அந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.